விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். முதலில் நாங்கள் பார்க்க போவது ஹவுதிகள் 16வது தடவையாக நடாத்தியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் தொடர்பில் அந்த விவரங்கள் தான் இன்றைய தினம் முதலில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான மற்றொரு ஆளில்லா விமானம் ஹவுதிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. MQ-9 ரக விமானம். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் யஹ்யா சாரி வெளியிட்டுள்ள காணொலியில் இது தொடர்பில் விவரிக்கப்பட்டுள்ளது. யேமனினுடைய ஹவுதிகளை நோக்கி தாக்குதல் நடாத்துவதற்காக அனுப்பப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஆளில்லா விமானம் MQ-9 ரக விமானம் ஒன்றை இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆளில்லா விமானம் வேவு நடவடிக்கைகளுக்காக உளவு பார்க்கும் நோக்கத்தில் தங்களினுடைய வான்பரப்பு எல்லையில் நடமாடிக்கொண்டிருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தங்களினுடைய உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை மூலம் இது தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாரிப் மாகாணத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக ஹவுதிகளினுடைய ஊடக பேச்சாளர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்திருக்கிறார். பிரிகேடியர் யஹ்யா சாரி தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களுக்கு இணங்க பார்க்கின்ற போது இதற்கான நேரம் மற்றும் எப்போது இந்த தாக்குதல் எந்த நேரத்திலே நடாத்தப்பட்டது என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் அவர்களால் வெளியிடப்படவில்லை. ஆகவே நேரத்தை தாண்டி இந்த தாக்குதல் இடம்பெற்ற மாகாணம், ஆனால் அந்த மாகாணத்தினுடைய இடம் எது என்பது தொடர்பில் சரியான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. என்றாலும் இந்த தாக்குதல் நடவடிக்கை 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரை ஹவுதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட 16வது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆளில்லா விமானம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஹவுதிகளை பொறுத்தளவிலே ஹவுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து அமெரிக்கா பல்வேறு வான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கு பழி தீர்க்கும் வகையிலே அமெரிக்காவினுடைய பல விமானங்களை தாங்கி இருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல்களுள் ஒன்றான அமெரிக்காவினுடைய சொந்தமான USS ட்ரூமன் என்று சொல்லக்கூடிய கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள். பெரிதொரு காணொலியில் நாங்கள் உங்களுக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் காரணமாக அதனுடைய விமான கட்டுப்பாட்டு அறை மொத்தமாக செயலிழந்து விட்டது, தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிட்டன என்று கூட நாங்கள் உங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தோம். குறிப்பாக செங்கடல் மார்க்கத்தில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலோட தொடர்பினை ஏற்படுத்துகின்ற கப்பல்கள் மீது ஹவுதிகள் நடாத்தி வருகின்ற தாக்குதல்கள் வரிசையில் பல்வேறு தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றினுடைய வெளிப்பாடு அந்த கடல் மார்க்கத்தின் ஊடான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த போக்குவரத்தை மீள சரி செய்யும் நோக்கில்தான் அமெரிக்கா தன்னுடைய வான்படையை உபயோகித்து ஹவுதிகளினுடைய இலக்குகளை தீர்மானித்து அவர்களை நிர்மூலம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக ஹவுதிகளினுடைய விடயங்களை பார்க்கின்ற போது எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி ஹவுதிகளுக்கு எதிராக தன் ஆட்சி ஆரம்பித்ததனை தொடர்ந்து பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாகவே அவரினுடைய விமானப்படைக்கு அவர் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். உடனடியாக அவர்கள் மீது பாரிய தாக்குதல்களை முன்னெடுக்குமாறு அதன் சில கட்டங்களாக தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. என்றாலும் கூட அவர்கள் நினைத்ததை போன்ற வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியும் வருவது என்பது அவர்களுக்கு இன்னும் ஒரு இழப்பை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த நீங்கள் அன்பான நேயர்களே.